Hi, hello, welcome to Bipa Designer Studio. நான் உங்கள் பிந்து பேட்ரிக். இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. அதாவது எனக்கு ஆரி போட தெரியும், ஆனால் அது ப்ளவுஸில் எப்படி போட்டு ஒரு கிராண்ட் லுக் கொண்டு வருதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நெக்கை ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது ஒரு செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா சுகர் பீட் ஒரு லைன் போட போகிறோம். அதுக்கப்புறமா 3 சைஸ் பீடும், நெக்ஸ்ட்டு 4 சைஸ் பீடும், அதுக்கப்புறமா அகெயின் 3 சைஸ் பீடும் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு லேயர் சுகர் பீட். ஸோ இது எப்படி கன்சிஸ்ட் ஆகுதுன்னா, ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறமா சுகர் பீட், அப்புறமா 3 சைஸ் 4 சைஸ், திரும்ப 3 சைஸ் பீட் போட்டுட்டு நம்ம இன்னொரு சுகர் பீட் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த நெக் ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நெக் ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஒரு லைன், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு இது வரும். அது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும். இது ஸ்டிக்கிங் ஸ்டோன்ஸு. ஸோ நான் இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லோ கலரில் எடுத்திருக்கேன், கோல்டு கலர் ஆக்சுவலி. அதை ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம சுகர் பீட் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சுகர் பீடும் அந்த 3 சைஸ் பீடும் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடுறது எல்லோ கலர், அந்த கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம ஒரு சுகர் பீட் போட போகிறோம். அதுக்கு கீழே ஒரு சுகர் பீடும் ஒரு 3 சைஸ் பீடும் போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக் கிடச்சிரும். அதுக்கு மேற்பட்டு மிச்சம் இருக்கிற அந்த நெக்கோட அந்த இடத்துல நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி புட்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி போட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த 3 சைஸ் பீட் வச்சு அதை சுற்றி நம்ம அந்த சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கை தான் பார்க்க போகிறோம். கை இந்த மாதிரி 1 இன்ச் கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டே லைன் போட்டுடலாம். ஸோ ஸ்லாண்டிங்காக 1 இன்ச் கேப்பில் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுடலாம், கிறிஸ் க்ராஸாக. போட்டுட்டு பிறகு ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம அந்த எண்டில் தைக்க போகிறோம். கீழே 3 இன்ச்சஸ்க்கு நம்ம இந்த மாதிரி லெங்த் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் லெங்த் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வரும். ஸோ 3 இன்ச்சஸில் நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அதுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். இந்த சைடும் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கப்புறமா அது சுற்றி நம்ம ஒரு 3 சைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த கார்னர்ஸில் 4 கார்னர்ஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணி முடிச்சிட்டா நம்மளோட ஹேண்ட் ஓவர். கீழே நம்ம 3 இன்ச்சஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த 3 இன்ச்சஸில் அதே மாதிரி ஒரு 3 சைஸ் பீட் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அந்த சைடும் இந்த சைடும் நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறமா 3 சைடும் ஒரு சுகர் பீடும் ஒரு 3 சைஸ் பீடும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதோட கேப் பார்த்தோம்னா 1.5 இன்ச் வரும். ஸோ 1க்கும் 2க்கும், அதாவது இந்த கேப் இன்டர்வல் 1.5 இன்ச்சு. ஃபஸ்ட்டே நம்ம இந்த 1.5 இன்ச்சை அந்த கை சுற்றி நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் அந்த சுகர் பீடு ஒட்டினா போல் 3 சைடு நம்ம வைக்க போகிறோம். கீழே அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 2 லைனுக்கு செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4 சைஸ் பீடு, அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறமா அகெயின் 2 செயின் ஸ்டிச். இது நம்ம இந்த கர்வில் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த கர்வோட அந்த டிஸ்டன்ஸ் ஒரு 2 இன்ச்சஸ் கூட எடுக்கலாம். இல்லைனா ஸ்லீவ் ரவுண்டு பொறுத்து நீங்கள் அதை கரெக்டாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கரெக்டாக இதே மாதிரி கோல்ட் கலர் ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம சுகர் பீட் போடுறோம். அதுக்கு கீழே ஈக்குவல் கேப்ஸில் ஒரு 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் போட்டு ஒரு திலகம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு ஈக்குவல் கேப்ஸில் நம்ம அதே மாதிரி சின்ன சின்னதாக ஒரு சுகர் பீடும் 3 சைஸ் பீடும் நம்ம போடுறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த கை சுற்றி பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது பார்க்குறதுக்கு, ரொம்ப சிம்பிளும் கூட. ஸோ நம்மளுடைய நெக்கு ஆஸ் வெல் அஸ் ஸ்லீவ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேசலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான்.
யாருமே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு எனக்கு ஆரி தெரியும் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் போடுங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. எவ்ரி ஒன் வில் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு மகம் ஒர்க் பண்ணிவிட்டு அதோட பிக்சர்ஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பிபா டிசைனர் ஸ்டுடியோன்னு இருக்கும். ஹோப் ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.